How are you, students? Are you ready? Yes, I am fine. Thank you. Now, look at the sentence that I have displayed on the screen. In spite of his illness, he attended the class. In spite of his illness, he attended the class. This is a lengthy sentence having two parts. இல்லையா? ரெண்டு பகுதி இருக்குதா? I have colored them. In spite of his illness is the first part of the sentence and he attended the class is the second part of the sentence. சரியா? Right. And in spite of his illness subject இருக்குதான்னு பாருங்க. First of all, no, there is no subject. Is there any verb? யாராவது சொல்லலாமா? Yes, there is no verb at all. So, there is no subject and there is no verb. Very good. அதே போல வேற என்ன இல்லை? The meaning is incomplete. அர்த்தம் முடியலை. சரி, இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போமா? What is the meaning? In spite of his illness, அவனுக்கு உடல்நிலை சரியில்லாததால். அர்த்தம் முடிஞ்சிருக்காப்பா? இல்லை. வெரி குட். ஸோ அர்த்தம் முடியாதனால என்ன செய்ய முடியாது? We cannot write it as a separate sentence. Very good. ஸோ இந்த மாதிரியான ஒரு பகுதியை நாம் என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். Phrase is a group of words which does not have a subject and a verb, of which meaning is incomplete. அதனுடைய அர்த்தம் முடியலை. So we cannot write that particular part of the sentence as a separate sentence. Right. Now let us go to the next part of the sentence. He attended the class. இந்த part of the sentence எடுத்துக்கிறோம். He is the subject. Okay. Do you agree with me? Yes. Attended is a which verb? Is it a finite verb or non-finite verb? Yeah, you can tell. Yes, you are correct. It is a finite verb. It has changed itself according to the subject and tense of the sentence. டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தா போலவும் மாறி இருக்குது. ஸோ இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் முடிஞ்சிருக்குதான்னு பாருங்க. அடுத்தாப்புல he attended the class. அவன் வகுப்பிற்கு வந்தான். ரைட். அர்த்தம் முடிஞ்சிருந்தா நம்ம என்ன செய்யலாம்? சப்ஜெக்ட் இருக்கு, ஃபைனைட் வெர்ப் இருக்கு, அர்த்தம் முடிஞ்சிருக்கு. therefore we can write that particular part of the sentence as a separate sentence. இப்போ in our previous episode I told you about subordinate class and main class சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதே போல் கன்ஜங்ஷன்ஸை பற்றி படிக்கும் பொழுது நான் சபார்டினேட் கிளாஸ்னா என்ன, மெயின் கிளாஸ்னா என்னன்னு சொன்னேன். ஆர் யூ ஏபிள் டு ரிகால்? இங்கே ஃப்ரேஸ் என்பது ஒரு மெயின் கிளாஸை சார்ந்திருக்கு. வாட் இஸ் அ மெயின் கிளாஸ்? மெயின் கிளாஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் இண்டிபெண்ட் கிளாஸ். இண்டிபெண்ட் கிளாஸ்னா என்ன? தனி வாக்கியமாக தூக்கி எழுதிடலாம். அது யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஆனால் ஃப்ரேஸ் ஆனது எதை சார்ந்திருக்கணும்? மெயின் கிளாஸை சார்ந்திருக்க வேண்டும். எதுக்காக? இதனுடைய அர்த்தம் முடிவடைவதற்காக ஒரு மெயின் கிளாஸை சார்ந்திருக்க வேண்டும் அல்லது இண்டிபெண்ட் கிளாஸை சார்ந்திருக்க வேண்டும். போத் இண்டிபெண்ட் கிளாஸ் அண்ட் மெயின் கிளாஸ் ஆர் த சேம். ஓகேயா? ரைட். ரீட் த சென்டென்ஸ் that you see on the screen. When he was a boy, he was naughty. When he was a boy, he was naughty. Once again, we can separate this sentence into two parts. இந்த bracket கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் என்ன இருக்கு? When is the subordinating conjunction. He is the subject. Was is the verb. அர்த்தத்தை பாருங்க. அவன் பையனாக இருந்த பொழுது. அவன் பையனாக இருந்த பொழுது. அர்த்தம் முடிஞ்சிருக்குதா? நோ. ஸோ when என்பது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு வெர்ப் இருக்கு. ஆனால் the meaning is incomplete. So it has to depend on the independent class or main class for the completion of its meaning. இதனுடைய பொருள் முடிவடைவதற்காக
மெயின் கிளாஸ் அல்லது இண்டிபெண்ட் கிளாஸை சார்ந்து தான் இருக்கணும். அப்போ தான் அதனுடைய பொருளானது நிறைவேறும். ஓகே, கன்ஜங்ஷன்ஸை பற்றி படிக்கும் பொழுது நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கேன் கம் எய்தர் இன் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் இன் த மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ எங்கே கொடுத்துருக்குறாங்க? இட் இஸ் கிவன் இன் த மிடில் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, ஸோ சபார்டினேட் கிளாஸ்னால் ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும். ஆனால் அர்த்தம் மட்டும் முடியாது. அர்த்தம் முடியாததுனால தான் அதுக்கு பேர் என்னது? டிபெண்ட் கிளாஸ். இதிலே மீனிங் இருக்குது. அந்த வார்த்தையிலே டிபெண்ட்னா என்ன அர்த்தம்? பிறரை சார்ந்து இருக்க வேண்டும். இண்டிபெண்ட்னா என்ன அர்த்தம்? நீ சுதந்திரமாக இருக்கலாம். அது தனி வாக்கியமாக எழுத முடியுது. எதை? இண்டிபெண்ட் கிளாஸை. டிபெண்ட் கிளாஸை தனி வாக்கியமாக எழுத முடியாது. இதனுடைய அர்த்தம் முடியணும்னா எதை சார்ந்து இருக்க வேண்டும்? இண்டிபெண்ட் கிளாஸ் அல்லது மெயின் கிளாஸை சார்ந்து இருக்க வேண்டும். ஓகே, இஸ் இட் கிளியர்? டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், adjectival phrase. Let us see what is an adjectival phrase. Do you remember in our previous episode when I was introducing phrases நான் அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொல்லியிருந்தேன்? ஞாபகம் இருக்குதா? ஏ பாய்னு எழுதலாம், an intelligent பாய்னு எழுதலான்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? an intelligent பாய்னு சொல்லும் பொழுது அந்த இன்டெலிஜென்ட் என்ற வார்த்தையானது பையனை பற்றி சொல்லுது, அவனை பற்றி விவரிக்குது. இட் இஸ் அ டிஸ்கிரைபிங் வேர்ட். இன்டெலிஜென்ட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த பாய், புத்திசாலி பையன். ஸோ an intelligent பாய், இந்த 3 வார்த்தைகளும் சேர்ந்தது தான் என்னது? adjectival phrase அல்லது adjective phrase-ன்னு சொல்கிறோம். Why do we call it as an adjectival phrase? Because that particular phrase describes a noun. That particular phrase describes a particular noun. An intelligent, that particular part describes the boy, so the entire part is known as a adjectival phrase. An adjectival phrase can come either before the noun or after the noun. Either before the noun or after the noun. நவுனுக்கு முன்னாலேயோ அல்லது நவுனுக்கு பின்னாலேயோ வந்து அந்த நவுனை பற்றி சொல்வதாக இருந்தால் அந்த ஃப்ரேஸுக்கு தான் என்ன பேர்? adjectival phrase. உதாரணத்துக்கு, you can look at the screen. The girl in the red shirt is my sister. You are pointing out and saying, எந்த பொண்ணு சிவப்பு சட்டை அணிந்திருக்கிறாளோ அவள்தான் என்னுடைய சகோதரி. We are describing about that girl. இல்லையா? The girl is my sisterன்னு சொல்லலாம், எந்த பொண்ணுன்னு தெரியாது. So we are specifying and describing about that girl. அந்த பொண்ணை பற்றி விலாவாரியாக விவரிக்கிறோம். சிவப்பு சட்டை போட்டிருக்கிற பொண்ணு தான் என்னுடைய சகோதரி. Similarly, we bought chairs made of wood for our auditorium. We bought chairs for our auditoriumனு சொல்லலாம். பட் மேட் ஆஃப் வுட், அந்த சேர் என்ன மாதிரியான சேர் வாங்கணும்? மரத்தால் ஆன சேர்ஸ், மேட் ஆஃப் வுட். ஸோ இந்த மேட் ஆஃப் வுட்டுங்கிறது என்னது? adjectival phrase. Similarly, the girl is my sister அப்படின்னு சொல்லலாம். the girl in blue saree is my sisterன்னு சொல்லலாம். இல்லையா? ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? what is the difference? The girl in the blue saree is my sister. You are describing about that particular girl. So, I hope you are able to understand what is an adjectival phrase. A group of words which describes a noun is known as a adjectival phrase. Okay? Now let us move on to the next type of phrase. What is the next type of phrase? It is an adverb phrase or adverbial phrase. Adverb phrase or adverbial phrase. ஒரு அட்வர்பினுடைய வேலை என்ன? நம்ம படிச்சிருப்போம். ஒரு அட்வர்பினுடைய வேலை என்ன? ஒரு அட்வர்பானது ஒரு வெர்பை பற்றி சொல்லும், அல்லது ஒரு அட்ஜெக்டிவை பற்றி சொல்லும், அல்லது இன்னொரு அட்வர்பை பற்றி சொல்லும். அந்த மாதிரி சொன்னால்
அதுதான் அட்வர்ப்னு சொல்கிறோம். இங்கே ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து அதில் என்ன இருக்காது, சப்ஜெக்ட் இருக்காது, ஃபைனைட் வெர்பு இருக்காது, இது ரெண்டும் இருக்காது, சும்மா வார்த்தைகள் மட்டும் இருக்கும். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு வெர்பை பற்றியோ அஜெக்டிவை பற்றியோ அல்லது அட்வர்பை பற்றியோ சொன்னால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்வர்ப் ஃப்ரேஸ் ஆர் அட்வர்பியல் ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். Now look at the examples that are displayed. The train halts at every junction. At every junction. ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் நிற்கும். என்ன நிற்கும்? ட்ரெயின் நிற்கும். ட்ரெயின் என்ன செய்யும்? நிற்கும். So, at every junction is saying about the verb halts. Go to the second sentence. She worked in an enthusiastic manner. How did she work? In an enthusiastic manner. Again, this group of words speak about the verb. So, a group of words, ஒரு சில வார்த்தைகள் சேர்ந்து, வார்த்தைகளின் தொகுப்பு சேர்ந்து ஒரு வெர்பை பற்றியோ அல்லது ஒரு அஜெக்டிவை பற்றியோ அல்லது இன்னொரு அட்வர்பை பற்றியோ சொன்னால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்வர்பியல் ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அட்வர்பியல் ஃப்ரேஸ் என்பது இட் கேன் கம் எனிவேர் இன் த சென்டென்ஸ். இட் கேன் பி in the beginning of the sentence or in the middle of the sentence or at the end of the sentence. Okay. இப்போ noun phrase-னா என்ன? A group of words which act like a noun. பல வார்த்தைகள் சேர்ந்து, ஃப்ரேஸ்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பல வார்த்தைகளின் கூட்டமைப்பு. அதில் என்ன இருக்காது? சப்ஜெக்ட் இருக்காது, ஃபைனைட் வெர்ப் இருக்காது. இந்த மாதிரியான வார்த்தைகள் நவுன் மாதிரி வேலை செய்தால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் என்ன முதன்மையாக வரும்னாக்க ஒரு நவுனோ அல்லது ப்ரோனவுனோ தான் இங்கே முதன்மையாக வரும். அந்த நவுனோ அல்லது ப்ரோனவுனோட என்னவும் சேர்ந்து வரும் தெரியுமா? டிட்டர்மினர்ஸும் அஜெக்டிவ்ஸும் சேர்ந்து வரும். டிட்டர்மினர்ஸ்னால் என்னென்னு ஞாபகம் வருதா? ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஏ அண்ட் த, சம், திஸ், தேட்டு, இந்த மாதிரி வார்த்தைகள், தீஸ், தோஸ், இதெல்லாமே என்ன தான்? டிட்டர்மினர்ஸ். இந்த மாதிரி வார்த்தைகள் அஜெக்டிவ்ஸு. இதெல்லாம் நவுனோட சேர்ந்து ஒரு குரூப்பாக வந்து ஒரு நவுனை பற்றி சொன்னிச்சுன்னா, நவுன் செய்யக்கூடிய வேலையை செஞ்சிச்சுன்னா, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். Now go to the examples part. A boy of class 10 became the house captain. A boy became the house captain னு சொல்லலாம். அது எந்த பையன்னு தெரியாது இல்லையா? எங்கே படிக்கிறான்? 10th ஸ்டாண்டர்டில் படிக்கிறான். So the entire part, the boy of class 10 is a noun phrase. Kohli hopes to win the trophy. What is his hope? To win the trophy. To win the trophy is again, it is a noun phrase. I have never seen such a picture. இந்த மாதிரி படத்தை நான் பார்த்ததே கிடையாது. Again, it is a group of words. It is a noun phrase. Now, let us move on to the kinds of classes. We have seen kinds of phrases, starting with the adjectival phrase, adverbial phrase, yes. Last one is a noun phrase. Now we are moving on to the types of classes, starting with the adjectival class or adjective class. Adjectiveனாலே நமக்கு தெரியும், ஒரு நவுனை பற்றி தான் சொல்லும்னு தெரியும் இல்லையா? இங்கே என்னென்னா, how to identify a adjectival class அல்லது adjective class. Again, an adjectival class describes a noun. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கா? கிளாஸ்னா என்ன? There should be a subject, there should be a verb. There should be a subject, there should be a verb. ஞாபகம் இருக்கா? It should give a complete meaning. இந்த கிளாஸில் 2 டைப்பு பார்த்துருக்குறோம், ஞாபகம் இருக்குதா? What are they? Subordinate class and a main class. Subordinate classக்கு அர்த்தம் முடிஞ்சிருக்காது, மெயின் கிளாஸுக்கு அர்த்தம் முடிஞ்சிருக்கும். I hope you are able to follow me. An adjective class acts like an adjective. சரியா? It describes a noun. இதனுடைய முதன்மையான வேலை என்ன? ஒரு நவுனை விவரித்து சொல்லுதல், நவுனை பற்றி சொல்கிறது. It contains a subject and a verb. அதில் சப்ஜெக்ட் இருக்குது, வெர்பு இருக்குது. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி? ஒரு வாக்கியத்தில்
ஒரு lengthy sentence. அந்த lengthy sentenceல எங்கே who, whom, whose இதெல்லாம் ஆளை குறிக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று வாக்கியத்துக்கு நடுவில் வந்திருக்குது. அந்த வார்த்தைகள் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நவுனை பற்றி பேசுச்சுன்னா அதுதான் ரிலேட்டிவ் கிளாஸ். ஓகே, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் தான் எங்கே வரும்? அட்ஜெக்டிவல் கிளாஸில் வரும். ஸோ ஹூ, ஹூம், ஹூஸ் இருக்குது ஒரு வாக்கியத்தில் லென்த்தி சென்டென்ஸில். அப்போ you can easily come to the conclusion that the given sentence is in the adjectival form of the class, or the given sentence is the adjectival class. அதே போல் பொருளை குறிக்கிற வார்த்தைகள் ரெண்டு இருக்குது, thatம் whichம். இது ரெண்டும் பொருளை குறிக்கும். இந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று வந்திருந்தாலும் அந்த வார்த்தை அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நவுனை பற்றி பேசிச்சுட்டா again that particular sentence is the adjectival class sentence. Similarly, relative adverbs இருக்கு. என்னென்ன relative adverbs? Look at the screen. You can see when, where, why. whenனா எப்பொழுது, whereனா எங்கே, whyனா ஏன். தெரியும் இல்லையா? ரைட். இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு வாக்கியத்தில் வந்திருந்தாலே அதுவும் என்னதான்? adjectival class தான். So இதெல்லாம் certain clues for you to identify the type of class. adjectival classனா இப்போ என்னென்ன வார்த்தைகள் வந்து adjectival classனு கண்டுபிடிக்க தெரியுமா? ரைட். go to the example part. I went to the place where I was born. எங்கே போனேன்? நான் ஒரு இடத்துக்கு போனேன், எங்கே நான் பிறந்தேனோ அந்த இடத்திற்கு நான் சென்றேன். So where is referring to the place that goes before it. Where is relating to the place that goes before it. இந்த where என்ற வார்த்தைக்கு முன்னால் place இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் இந்த where சொல்லுது. ஆகையினால இது என்னதான்? adjectival class. ராம் bought a pen. ராம் ஒரு பேனா வாங்கினார். that doesn't write well. எது எழுதலை, நல்லா எழுதலை? ராம் வாங்கிய அந்த பேனா நல்லா எழுதலை. again that is referring to the particular noun pen. ஆகையினால இந்த adjectival class-ஐ பொறுத்த வரையில் நாம் பார்த்த who, whom, whose, that, which, when, where and why இது எல்லாமே அவற்றிற்கு முன்னால் வரக்கூடிய நவுனை பற்றி சொல்லும். Is there any doubt with regard to adjective class? Shall we move on to the next topic, that is next type of class, that is adverb class or adverbial class. You know what is an adverb? Just a few minutes ago we saw what is an adverb. An adverb gives some information about or modifies a verb or an adjective or another adverb. சரிதானே? ரைட். இப்போ ஒரு அட்வர்பானது அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வெர்பை பற்றியோ அல்லது இன்னொரு அட்வர்பை பற்றியோ அல்லது ஒரு அட்ஜெக்டிவை பற்றியோ ஒரு செய்தியை கொடுக்கும். இப்போ அந்த வாக்கியமானது சப்ஜெக்ட் வெர்பு இருக்கணும், அர்த்தம் முடிஞ்சதாக இருக்கணும். சரிதானா? இந்த மாதிரி இருந்தால் அந்த பார்ட்டை நம்ம இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பார்ட் இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டால் இன்னொரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கும். அந்த இன்னொரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் என்ன கொடுப்பாங்க? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கும். தேர் இஸ் அ சப்ஜெக்ட், தேர் இஸ் அ வேர்ப். அப்போ ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஃபாலோடு பை எ சப்ஜெக்ட் அண்ட் அ வேர்ப், ஆனால் அர்த்தம் மட்டும் முடியலைன்னா அந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ கிளாஸஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். ஒன் இஸ் சபார்டினேட் கிளாஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மெயின் கிளாஸ். இந்த சபார்டினேட் கிளாஸுக்கு இன்னொரு பேர் என்ன? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோமே. யூ ஆர் கரெக்ட். தட் இஸ் டிபெண்டன்ட் கிளாஸ். வாட் இஸ் தி அதர் நேம் ஃபார் மெயின் கிளாஸ்? தட் இஸ் தி இண்டிபெண்ட் கிளாஸ். அந்த டிபெண்ட் இண்டிபெண்ட்லேயே நமக்கு அர்த்தம் இருக்கு இல்லையா? ரைட். இப்போ ஒரு அட்வர்பியல் கிளாஸ் அல்லது அட்வர்பு கிளாஸ் எப்படி இருக்கும்? ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஆர் ஹவு டு ஐடென்டிஃபை அன் அட்வர்பு கிளாஸ் ஆர் அட்வர்பியல் கிளாஸ்? நம்ம கன்ஜங்ஷன்ஸ் படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஆர் யூ ஏபிள் டு ரிகால்? ஐ கேவ் யூ the subordinating conjunctions.
those subordinating conjunctions, if you find in any one of the sentences, if you find a subordinating conjunction in any of the sentences, you can easily come to the conclusion that the given sentence is an adverbial clause. இப்போ you can look at the screen, although, though, even though. அதே போல as, because, since. அதே போல if அல்லது unless. ifங்கிறத என்னன்னு சொன்னோம், பாசிட்டிவ் கண்டிஷன், அதுக்கு நம்ம if பயன்படுத்துகிறோம் நார்மலாக. So sometimes we use it for negative condition also with a negative form. Unless is used for negative condition normally. So as soon as, when, after, before, till, until. இந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் வந்திருந்தால் that means அந்த வாக்கியம் adverbial clause தான். இதுதான் நமக்கு சில clues or indicators to find out what type of clause is used in the given sentence. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் என்ன கிளாஸ் பயன்படுத்தியிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த வாக்கியமானது என்ன கிளாஸ்? adverb clause. ஏதாவது சந்தேகம் இருக்கா? Now look at the examples given. Though Alice was busy, though Alice was busy, Alice பிஸியாக இருந்த போதிலும், she helped the young boy, அந்த சின்ன பையனுக்கு உதவி செஞ்சா. Now split the sentence into two parts. The first part of the sentence, though Alice was busy, தோங்கிற வார்த்தை வந்திருக்குது அப்படின்னாலே அந்த கன்ஜங்ஷன் என்ன கன்ஜங்ஷன்? Are you able to recall? It is the subordinating conjunction. So whenever there is a subordinating conjunction, அந்த part of the sentence என்னதான்? Subordinate clause. As I told you earlier, a subordinating conjunction can come either in the beginning of the sentence or in the middle of the sentence. ஒரு subordinating conjunction ஆனது வாக்கியத்தினுடைய தொடக்கத்திலையும் வரலாம், வாக்கியத்தினுடைய நடுவுலையும் வரலாம். அதற்கு தகுந்தாற் போல சபார்டினேட் கிளாஸும் மெயின் கிளாஸும் இடம் மாறும். தொடக்கத்தில் இருந்தால் சபார்டினேட் கிளாஸ் முன்னால் வந்துடும், மெயின் கிளாஸு பின்னால் வரும். இதே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வாக்கியத்தினுடைய நடுவில் கொடுத்தாங்கன்னா சபார்டினேட் கிளாஸ் அல்லது டிபெண்ட் கிளாஸ் வந்து வாக்கியத்தினுடைய ரெண்டாவது பகுதியில் வரும். மெயின் கிளாஸ் அல்லது இண்டிபெண்ட் கிளாஸ் வந்து வாக்கியத்தினுடைய முதல் பகுதியில் வரும். Go to the second example. Jane went home after she had finished his lunch. சாப்பாடை முடித்ததுக்கப்புறம், அவருடைய மதிய உணவை முடித்ததற்கு பிறகு அவர் வீட்டுக்கு போனார். Again the word after is an indicator of the adverbial clause. If Sam calls, go to the third sentence, if Sam calls, I will come. It is a condition. Okay. So if you find the word if, which is a word used for condition in a particular sentence, then again that type of sentence is a relative clause. எங்கே நாம் if பயன்படுத்தியிருக்கிறோமோ that particular part is known as a dependent clause or subordinate clause. The other part of the sentence is known as a main clause or independent clause. The last type of clause is noun clause. A noun clause contains a subject and a verb. ஒரு noun clauseல subject இருக்கு, verb இருக்கு. A noun clause is a dependent clause or subordinate clause that cannot stand alone. இந்த noun clause எங்கே சாதாரணமாக வருது? subordinate clauseல வருது. subordinate clause நமக்கு நல்லா தெரியணும். Already we have discussed enough and more. There is a subordinating conjunction followed by the subject followed by the finite verb. இந்த மூணு இருந்தாலே என்ன மட்டும் இருக்காது, அர்த்தம் மட்டும் முடிஞ்சிருக்காது. அதனால நம்ம தனியாக எழுத முடியாது. that type of sentence, that part of the sentence is known as a subordinate clause. So a noun clause என்பது subordinate clause-ஆக தான் பெரும்பகுதி வரும். It needs a main clause to complete its meaning. இதுக்கு என்ன தேவை? ஒரு மெயின் கிளாஸு கண்டிப்பாக தேவை. இந்த பர்டிகுலர் பார்ட், இந்த சபார்டினேட் கிளாஸில் வருது இல்லையா நவுன் கிளாஸ், அந்த கிளாஸ் ஆனது ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ நவுன் இன் அ சென்டென்ஸ். ஒரு நவுன் என்ன வேலையை செய்யுமோ அந்த வேலையை அது செய்யுது. A noun clause normally starts with that or what. That or what. Okay. Now look at the examples. He knows that I am a dentist. He knows that I am a dentist.
எகெயின் நீங்கள் சாதாரணமாகவே that வரும் பொழுது நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்குறோம். அட்வர்பியல் கிளாஸில் பார்த்துருக்கோம் தெரியுமா? that பார்த்தோமா? அங்கே that இருக்கும்பொழுது அதுக்கு அந்த that ஆனது அதுக்கு முன்னால் வரக்கூடிய நவுனை பற்றி பேசும். இங்கே அப்படி இல்லை. that is a conjunction. இங்கே கன்ஜங்ஷனை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் வர்ற வார்த்தையை பற்றி that பேசலை அப்படின்னாலே அந்த that வந்திருக்கக்கூடிய அந்த வாக்கியமானது நவுன் கிளாஸ்ன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஐ ஆம் ஷுவர் தட் ஐ வில் சக்சீட். எகைன் இங்கே வரக்கூடிய that பாருங்கள், மறுபடியும் என்ன செய்யலை, அதுக்கு முன்னால் வரக்கூடிய பகுதியை பற்றி பேசலை, அதுக்கு முன்னால் வரக்கூடிய வார்த்தையை பற்றி பேசலை. அந்த that அதுக்கு முன்னால் வரக்கூடிய வார்த்தையை பற்றி பேசியிருந்தா தட் இஸ் அட்வர்பியல் கிளாஸ். அவ்வாறு பேசவில்லை எனில் அது என்னது, நவுன் கிளாஸ். ஐ ஒண்டர் வெதர் ஹி பாஸ்ட் தி எக்ஸாம் ஆர் நாட். இங்கே வெதர் என்ற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, நவுன் கிளாஸில் கன்ஜங்ஷனாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரம் ஆல் திஸ் வி கேன் கன்க்ளூட் நவுன் கிளாஸ்னால் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது. நவுன் கிளாஸ்னால் that வந்திருக்கும் சாதாரணமாக, அல்லது வாட் வந்திருக்கும். இதான் மெஜாரிட்டி பயன்படுத்துறது. சம்டைம்ஸ் ஹவ், இது எப்போது ரேராக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு முன்னால் இந்த வார்த்தைகள் அதுக்கு முன்னால் வரக்கூடிய நவுனை பற்றி பேசலைன்னா தட் இஸ் அ நவுன் கிளாஸ். ஆனால் இந்த வார்த்தைகள் அதுக்கு முன்னால் வரக்கூடிய வார்த்தையை நவுனை பற்றி பேசினா தட் இஸ் அட்வர்பியல் கிளாஸ். இப்போ அட்வர்பியல் கிளாஸஸில் என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் ஞாபகம் இருக்கு? ஆர் ஏபிள் டு ரிகால் ஆர் ரிமெம்பர்? வாட் ஆர் த கன்ஜங்ஷன்ஸ்? வென், வேர், ஒய். ஓகே. And then that and which both are used for things, and then who, whom, whose. These are the conjunctions used for persons. So இதெல்லாம் வந்துச்சுன்னா, இதில் ஏதாவது ஒரு வாக்கியத்தில் வந்துச்சுன்னா easily you can identify the particular sentence is in adverbial class. So dear students, you might have understood what we have been discussing so far. நம்ம இதுவரையில் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக் யுவர் டெக்ஸ்ட் புக், உங்களுடைய புத்தகத்தை எடுங்க. டீல் வித் த எக்ஸசைசஸ் தட் ஆர் கிவன் இன் த டெக்ஸ்ட் புக். புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் எல்லாம் செய்து பழகுங்கள். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.